கிட்டாரில் 4 பார்ட்ஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணுறதுங்கிறத இன்றைக்கி நம்ம பார்ப்போம். ஏற்கனவே நம்ம கீபோர்டில் எப்படி 4 பார்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணுறதுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த கான்செப்ட்டுமே ஏகதேசம் அதே கான்செப்ட் தான், சின்ன வித்தியாசங்கள் தான். கீபோர்டில் வந்து ரைட் மோஸ்ட் நோட் வந்து சொப்ரானோ, அடுத்தது ஆல்டோ, டெனரு, லெஃப்ட் மோஸ்ட் வந்து பேஸ், இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கும். ஆனால் கிட்டாரில் வந்து அப்படி நமக்கு வராது, ரேண்டமாக தான் வரும். ஃபிங்கர்னு பார்த்தீங்கன்னா கிட்டாரில் நமக்கு 4 ஃபிங்கர் யூஸ் பண்ணணும். இந்த ஃபிங்கர் வந்து பி, இது வந்து ஐ, இது எம், இது ஏ. PIMA, ப்ளக்கர், இண்டெக்ஸ், மிடில், ஆங்குலர். இந்த 4 ஃபிங்கரை வச்சு தான் நம்ம 4 பார்ட்ஸை ப்ளே பண்ணணும். கீபோர்டு மாதிரி நம்ம ஃபிங்கரை இதில் அலோகேட் பண்ண முடியாது. பேஸ் வந்து எப்போவுமே தம்பில் தான் ப்ளே பண்ணணும். சொப்ரானோ, ஆல்டோ, டெனர் வந்து இந்த 3 ஃபிங்கர்லேயே மாறி மாறி வந்திருக்கும். பி வந்து பேஸ், IMA வந்து ஆல்டோ, டெனர், பேஸுக்கு மாறி மாறி. இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுமா இருந்தால் உங்களுக்கு கிட்டாரோட கார்டு பொசிஷன், ஒவ்வொரு ஃப்ரெட்டோட நேம்ஸு, கிட்டாரோட டேப் எப்படி ரீட் பண்ணது, இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். அப்படி இல்லைன்னா அதை தெரிஞ்சுக்கிட்டு இதை வாட்ச் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். கீபோர்டில் நம்ம எந்த ஒரு பாட்டை ஸ்டார்ட் பண்ணாலுமே சி மேஜர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா அதான் இருக்கிறதுலே ஈஸியஸ்ட் ஸ்கேல், எல்லாமே ஒயிட் கீஸ் மட்டும்தான் வரும். கிட்டாரில் அப்படி கிடையாது. கிட்டாரில் ஜி மேஜர் ஸ்கேல் தான் ஈஸியஸ்ட் ஸ்கேல். ஜி மேஜர் ஸ்கேலில் எல்லாமே ஓப்பன் கார்ட்ஸாக தான் வரும். ஈஸியாக ப்ளே பண்ணலாம். எல்லா கார்டுமே ஈஸியாக ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் கிட்டாரில் நீங்கள் ஒரு பாட்டை ஸ்டார்ட் பண்ணோன்னா அதில் ஜி மேஜர் ஸ்கேல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் ஈஸியாக இருக்கும். ஜி மேஜர் ஸ்கேலுக்கு வரக்கூடிய நோட்ஸ் பார்த்தீங்கன்னா G, A, B, C, D, E, Fக்கு பதிலாக F ஷார்ப் வரும். F ஷார்ப், G. இதுதான் ஜி மேஜர் ஸ்கேலோட நோட்டு. இந்த நோட்டை நான் அப்படியே ப்ளே பண்ணுறேன் பாருங்க. இதை ப்ளே பண்ணுறதுக்கு எக்ஸாம்பிளாக நான் எடுத்துருக்கிற பாட்டு வந்து பிளெஸட் அஷூரன்ஸ் ஜீசஸ் இஸ் மைன் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் பாட்டு. இது தமிழில் இயேசுவை நம்பி பற்றி கொண்டேன்னு இருக்கும். ஏன் இந்த பாட்டை எடுத்திருக்கேன்னா இதில் ஒரு ஆக்சிடென்டல் நோட்டும் வரும், ஒரு ஆக்டேவ் ரேஞ்சுக்குள்ளே இந்த பாட்டு இருக்கும். கொஞ்சம் ஈஸி லேர்ன் பண்ணுறதுக்கு. அதுக்காக தான் இந்த பாட்டு நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஜி மேஜர் ஸ்கேலில் என்னென்ன நோட் வருது அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். அந்த ஒவ்வொரு நோட்டுமே டோ, ரே, மீ, ஃபா, சோலா, டிடோ அப்படிங்கிற வெஸ்டர்ன் நோட்டேஷனில் வரும். தமிழில் கர்நாடிக்கில் பார்த்தீங்கன்னா அது சரிகமா பதனிசான்னு இருக்கும். ஃபஸ்ட்டு ஜி மேஜர் ஸ்கேலில் டோ அப்படிங்கிற நோட் வந்து கர்நாடிக்கில் சா, அது வந்து ஜி, அது வந்து தேர்ட் ஸ்ட்ரிங் ஓப்பன். அதுக்கு அடுத்த நோட்டு சா, ரீ அப்படிங்கிறது வந்து ஏ, அது வந்து அதே தேர்ட் ஸ்ட்ரிங்கில் வந்து செகண்ட் ஃப்ரெட். அடுத்தது கா அப்படிங்கிறது டோரே மீ, இங்கிலீஷில் மீ, தமிழில் கா. வெஸ்டர்ன் நொட்டேஷனில் பார்த்திங்கன்னா பி, பி வந்து செகண்ட் ஸ்ட்ரிங் ஓப்பன். அடுத்தது சி, அது வந்து செகண்ட் ஸ்ட்ரிங்கில் ஃபஸ்ட்டு ஃப்ரெட்டு. அதுக்கப்புறம் டி வந்து செகண்ட் ஸ்ட்ரிங்கில் தேர்ட் ஃப்ரெட்டு. அதுக்கப்புறம் வந்து இ, அது வந்து ஃபஸ்ட் ஸ்ட்ரிங் ஓப்பன். அடுத்த எஃப் ஷார்ப் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் செகண்ட் ஃப்ரெட்டு. அடுத்தது ஜி வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் தேர்ட் ஃப்ரெட்டு. இதுதான் ஜி, ஏ, பி, சி, டி, இ, எஃப் ஷார்ப், ஜி. இதை தான் அப்படியே நான் ப்ளே பண்ணேன். இதோட ஈக்குவல் அண்ட் ரெப்ரசன்டேஷன் வந்து ஸ்க்ரீனில் இருக்கும், பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஒவ்வொரு தனிப்பட்ட நோட்டையும் நம்ம கார்டாக ப்ளே பண்ணணும். ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த ஜி நோட்டு அப்படிங்கிறதுக்கு நம்ம ஜி கார்டு ப்ளே பண்ணணும். இது எல்லாத்துக்குமே இந்த ஒவ்வொரு நோட்டுக்குமே ஒவ்வொரு யூனிக்கான கார்ட்ஸ் இருக்குது. அந்த கார்ட்ஸை நம்ம லேர்ன் பண்ணணும். ஒவ்வொன்றா சொல்கிறேன், பார்த்துக்கிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து ஜி. ஜி நோட்டுக்கு நம்ம ப்ளே பண்ண வேண்டிய கார்டுமே ஜி தான். ஜி பொசிஷன் இந்த மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா தம்பை வச்சு 6th ஸ்ட்ரிங்கை ப்ளே பண்ணணும். தம்பை வச்சு 6th ஸ்ட்ரிங்கை ப்ளே பண்ணணும். ஏன்னா 6th ஸ்ட்ரிங்கில் தான் ஜி இருக்குது. ஜி தான் ஜி கார்டோட ரூட் நோட்டு. அப்போ தம்பை வச்சு ரூட் நோட்டை ப்ளே பண்ணணும். கீழே இருக்க 3 ஸ்ட்ரிங்கையும் நம்ம IMA அப்படிங்கிற இந்த 3 ஃபிங்கர்ஸ் வச்சு ப்ளக் பண்ணணும். இப்போது ஜியை தான் நம்ம ப்ளே பண்ணுறோம் அப்படிங்கிறனால அந்த தேர்ட் ஸ்ட்ரிங்கை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ப்ளே பண்ணணும், மற்ற முனையை கொஞ்சம் லைட்டாக ப்ளே பண்ணணும். இதுதான் ஜியோட 4 பார்ட்ஸ் அரேஞ்ச்மெண்ட். அதுக்கப்புறம் வந்து ஏ. ஏக்கு வந்து டி மேஜர் கார்டை ப்ளே பண்ணணும். டி மேஜர் கார்டுக்கு 4th ஸ்ட்ரிங் தான் ரூட் நோட்டு, அதான் பேஸ் நோட்டு, ஓப்பன். 4th ஸ்ட்ரிங் ஓப்பன். இப்போ 4th ஸ்ட்ரிங்கை தம்பை வச்சு ப்ளே பண்ணணும். கீழே இருக்க 3ஐயும் IMA ஃபிங்கர் வச்சு. அதில் ஐ அப்படிங்கிற அந்த ஃபிங்கர் வந்து கொஞ்சம் ஹார்டாக ப்ளே பண்ணணும், தேர்ட் ஸ்ட்ரிங்கை. அடுத்தது மீ, அது வந்து பி. பிக்கு மறுபடியும் ஜி மேஜர் கார்டு தான் ப்ளே பண்ணணும். இப்போ வந்து செகண்ட் ஸ்ட்ரிங்கை கொஞ்சம் ஹார்டாக ப்ளே பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து சி, அதுக்கு நீங்கள் ப்ளே பண்ணுறது வந்து சி மேஜர் கார்டு. சி மேஜர் கார்டுக்கு ரூட் நோட் வந்து 5th ஸ்ட்ரிங்கில் வருது. இப்போ 5th ஸ்ட்ரிங்கில் தம்பு, IMA வந்து லாஸ்ட் 3 ஸ்ட்ரிங். அதுக்கப்புறம்
டி. டிக்கு வந்து நம்ம ப்ளே பண்ண வேண்டிய கார்டு வந்து டி தான். சேம் முன்னாடி சொன்ன அதே பொசிஷன் தான், ஆனால் செகண்ட் ஸ்ட்ரிங்கை ஹார்ஷாக ப்ளே பண்ணணும். அதுக்கப்புறம் சி, ஏற்கனவே சொன்ன சேம் பொசிஷன், ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கை ஹார்ஷாக ப்ளே பண்ணணும். அடுத்தது சேம் டி பொசிஷன், ஆனால் ஃபஸ்ட் ஸ்ட்ரிங்கை ஹார்ஷாக ப்ளே பண்ணணும். அடுத்தது லாஸ்ட்டு திருப்பியும் ஜி தான், அதுக்கும் ஜி மேஜர் கார்டு, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கை ஹார்டாக ப்ளே பண்ணணும். ஓகேவா? இதுதான் இந்த ஒவ்வொரு நோட்டோட கார்டு 4 பார்ட்ஸ் அரேஞ்ச்மெண்ட். ஓகே, அது கார்ட்ஸ் தான், அதே கார்டை நம்ம 4 பார்ட்ஸில் அரேஞ்ச் பண்ணுறோம், வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த 4 பார்ட்ஸ் அரேஞ்ச்மெண்ட் தான் கிட்டாரில் ஃபிங்கர் ஸ்டைல் ப்ளே பண்ணுறதுக்குள்ள பேசிக். இதை தெரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் ஃபிங்கர் ஸ்டைல் வந்து சூப்பராக ப்ளே பண்ணிடலாம். ஒருக்கா இந்த டோரெமி ஃபா சோலா டியூடோவை அப்படியே ப்ளே பண்ணுற பாருங்கள், நான் சொன்னதை ஃபாஸ்ட்டாக. இப்போ இந்த மொத்த நோட்டையும் நம்ம 4 பார்ட்ஸில் அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஆனால் இப்போ இந்த ஆக்டேவுக்கு மேலேயும் 1-2 நோட் வரும். அந்த மாதிரி வரக்கூடிய நோட்டை வந்து நீங்கள் இண்டிவிஜுவலே ப்ளே பண்ணிக்கோங்க. 4 பார்ட்ஸாக அரேஞ்ச் பண்ணால் அது திருப்பி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஆகிரும். அதனால் இப்போதைக்கு இந்த ஆக்டேவ் ரேஞ்சில் வராத நோட்ஸை இண்டிவிஜுவல் நோட்டாக ப்ளே பண்ணிடுங்க. இந்த பாட்டில் 1-2 டைமில் அது வரும், அப்போ இண்டிவிஜுவல் நோட்டாக தான் நான் ப்ளே பண்ணுவேன். பாட்டுக்கு போயிடலாம். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்கில் இந்த பாட்டோட மெலடி நோட்ஸ் இருக்கும். அந்த நோட்ஸை வச்சு தான் நீங்கள் மெலடியை லேர்ன் பண்ணணும். அது என்னென்னா ஆல்ஃபபெட்ஸில் தான் இருக்கும். பிளஸட் அஷூரன்ஸ் அப்படிங்கிற ஒவ்வொரு லிரிக்ஸுக்கு மேலேயும் ஆல்ஃபபெட்ஸ் இருக்கும். அந்த ஆல்ஃபபெட்ஸை வச்சு அப்படியே அந்த பாட்டை லேர்ன் பண்ணணும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் டேப்ஸையும் பேரலாக வச்சுட்டு தான் இதை லேர்ன் பண்ணணும். ஏன்னா ஃபஸ்ட்டு நோட் வந்து பியில் ஸ்டார்ட் ஆகும். அப்போது பிக்கு வந்து நீங்கள் செகண்ட் ஸ்ட்ரிங்கில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். பி வந்து தேர்ட் ஸ்ட்ரிங்லேயும் வரும். தேர்ட் ஸ்ட்ரிங்கில் 5th ஃப்ரெட்டுமே பி தான். ஆனால் அதில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்னா நம்ம கார்ட் பேட்டர்ன் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அதனால் அதில் இருக்கிற டேப்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணணும், மெலடியும் அப்படியே ஃபாலோ பண்ணால் தான் இந்த 4 பார்ட்ஸை உங்களால் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ண முடியும். இப்போ அந்த பாட்டோட மெலடியில் அப்படியே இந்த கார்டை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா சூப்பரான ஒரு 4 பார்ட்ஸு கிட்டாரில் கிடைக்கும். அந்த பாட்டோட மெலடியை நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இதான் மெலடி. இந்த மெலடியில் அப்படியே நம்ம கார்ட் பேட்டர்னை மேப் பண்ணணும். இதில் ஒரு ஆக்சிடென்டல் நோட் வரும். அது என்னென்னா க்ளோரி டிவைன். இந்த டி அப்படிங்கிறது வந்து ஆக்சிடென்டல் நோட்டு. அதில் வந்து சி ஷார்ப் வரும். சி ஷார்ப்புக்கு வந்து நீங்கள் சி ஷார்ப் ப்ளே பண்ணுறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். அதனால நீங்கள் ஏ மேஜர் ஸ்கேல் ப்ளே பண்ணலாம். ஏ மேஜர் ஸ்கேலில் வந்து அந்த நோட்டு வந்து ப்ரெஸ் ஆகுது, அந்த சி ஷார்ப்புங்கிற நோட்டு. அதுக்காக நான் ஏ மேஜர் ஸ்கேல் எடுத்துருக்கிறேன். அதுக்கு நீங்கள் பேஸாக ப்ளே பண்ண வேண்டியது 5th ஸ்ட்ரிங். அது வந்து ஓப்பன்லேயே ஏ நோட்டு தான். கீழே உள்ள 3 நோட்டையும் அப்படியே ப்ளே பண்ண வேண்டியது. இந்த ஆக்சிடென்டல் நோட்டை வந்து நீங்கள் க்ரியேட்டிவாக ஒவ்வொரு எந்தெந்த நோட்டு ஆக்சிடென்டலாக வருதோ அதுக்கு எந்த கார்டு மேப் ஆகுங்கிறத கண்டுபிடிச்சிக்கணும். இது வந்து சொல்லப்போனால் ஒரு 15 or 20 ஒரு சாங்குக்கு தான் இந்த மாதிரி ஆக்சிடென்டல் நோட்டு வரும். மேக்ஸிமம் பாட்டுக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்டல் நோட்டு வராது. இப்போ அந்த ஒவ்வொரு மெலடியும் அப்படியே மேப் பண்ணேன் பாருங்கள். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியாச்சுன்னா கொஞ்சம் பாட்டு ஒரு ஃபீல் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக இல்லாத மாதிரி இருக்கும். அதனால் இதை கொஞ்சம் நீங்கள் மாடிஃபை பண்ணணும். எப்படி மாடிஃபை பண்ணணும்னா, கண்டினியூஸாக ரன் ஆகக்கூடிய மெலடிஸை வந்து 4 பார்ட்ஸில் அரேஞ்ச் பண்ணாமல் அந்த மெலடியை மட்டும் தனியாக நீங்கள் ப்ளே பண்ணணும். இப்போ
அது மாதிரி அந்த மெலடியை மட்டும் நீங்கள் தனியாக ப்ளே பண்ணணும். அப்படின்னா அது கொஞ்சம் கூட நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு. எல்லா டைம்லேயும் நீங்கள் 4 பார்ட்ஸ் அப்படியே மிக்ஸ் பண்ணி போயாச்சுன்னா ப்ளே பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கேட்குறதுக்கும் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அதனால ஸ்பீடாக வரக்கூடிய மெலடியை வந்து அப்படியே சொப்ரானோ நோட்டை மட்டும் ரன் பண்ணிவிட்டு மற்ற நோட்டை அப்படியே பழைய நோட்டில் ஹோல்டு பண்ணி வச்சுக்க வேண்டியதான். இப்போ அதை ரிவைஸ் பண்ணி நான் எப்படி ப்ளே பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த கான்செப்ட் தான் ஃபிங்கர் ஸ்டைலுக்குள்ள பேசிக். கிட்டாரில் எப்படி ஃபிங்கர் ஸ்டைல் டெக்னிக் ப்ளே பண்ணணும்னு சொல்லி நான் வீடியோ பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு புரியும். அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும், நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணலாம்.